ஆஃப் ஆன்ல இருக்கணும். இங்க மட்டும் தான் பவர் ஆஃப் பண்ணணும். ஓகே, இப்போ ஆஃப்ல இருக்கும்போது வாட்டர் லெவல் ப்ரீசெட். நீங்க இந்த மோடுல வந்து பாத்தீங்கன்னா ஈவன் டோரை திறந்து கூட வச்சுட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். அப்போ பல்சர் ரொட்டேட் ஆகுதா இல்லையான்னு தெரியும். இதுல கண்டிப்பா தண்ணி இருந்தா இந்த ஆப்ஷன் மோடு ஒர்க் ஆகாது. தண்ணி இருக்க கூடாது. ஓகே, ட்ரைன் பண்ணிட்டு தான் செக் பண்ணணும். ஓகே, இப்போ வாட்டர் லெவல் ப்ரீசெட் 2 பட்டன் பிரஸ் பண்ணிக்கிட்டு பவர் ஆன் பண்ணணும். இங்க கை எடுக்கக்கூடாது. ஓகே, ஆன் பண்ணணும், கை எடுத்துருங்க, வாட்டர் லெவல் பிரஸ் பண்ணுங்க. அப்போ என்ன 00 வரும், பல்செட் ரொட்டேட் ஆகும் லெஃப்ட் ரைட்டு. அதுக்கப்புறம் இங்க நம்பர்ஸ் குறைய ஆரம்பிக்கும். ஓகே, இது வந்து வெயிட் காலிபிரேஷன். வெயிட் ஃபுல்லா செக் பண்ணிட்டு 00 வந்து ஆஃப் ஆயிடும். ஓகேவா, இது வந்து நார்மல். இது வந்து இப்போ நம்ம இங்க டிஸ்பிளே செக் பண்ணணும். இந்த நம்பர் வந்து சம்டைம்ஸ் கஸ்டமர் சொல்லுவாங்க 4 சரியா தெரியல, 2 சரியா தெரியல அப்படின்னாங்கன்னா அதுக்குமே வந்து சேம் வாட்டர் ப்ரீசெட் பவர் ஆன் பண்ணிட்டு அப்படியே விட்டுணும். அதுவே நம்பர்ஸ் மட்டும் குறைஞ்சிட்டு ஆஃப் ஆயிடும். அதுக்கப்புறம் இதுல ரீசெட் ஆப்ஷன் எப்ப தேவைப்படும் அப்படின்னா 3 டைம்ல. ஒன்னு E7 எரர் வந்தாலும் நம்ம ரீசெட் தான் பண்ணணும். E7 அப்படின்னா ட்ரம் ஸ்டக் ஆயிருக்கு, பல்சர் ஸ்டக் ஆயிருக்கு தான். நீங்க அதை கிளியர் பண்ணாம இங்க யூஸ் பண்ண முடியாது எரர் இல்லாம. அதுக்கு என்ன பண்ணணும், ஆன் பண்ணோன்னு E7 எரர் காமிக்கும். அப்போ ப்ரீசெட் செட்டு கோர்ஸ் 2 இந்த 3 பட்டன் லாங் பிரஸ் பண்ணிட்டு மறுபடியும் ரிலீஸ் பண்ணீங்கன்னா ரீசெட் ஆயிட்டு 52 வந்துடும். 52 ஆயிடுச்சுன்னா ரீசெட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அது ஒரிஜினல் வீடியோ ரெண்டுமே நான் வந்து இப்போ அதே குரூப்ல ஃபார்வர்ட் பண்றேன். ஓகேவா, கட் பண்ணிக்கங்க.